ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன். எந்த விஷயம்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க, நம்ம பூந்தமல்லியில் உள்ள அரவிந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். நிறைய பேர் சரி பெரிய இடம் ஆச்சே, நம்ம எதுக்கு அதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் யூடியூபர்ஸ் மட்டுமே அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி 2-3 தடவை போட்டிருந்துருக்காங்க. சரி ஓகே, ஏதோ பிடிச்சி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது கவனிக்காமல் விட்டேன். அண்ட் நேற்று எங்கள் அக்காவை கூட்டிட்டு கண்ணை காமிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியோட எல்லாமே போயிட்டோம், பசங்களும் இருந்தாங்க. சரி வெயில் காலம் ஆச்சு, வீட்டிலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் கூட கூட்டிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே கீழே வீடியோஸாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க. பட் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஆட்டோல போறவங்களுக்கு ஆட்டோ பார்க்கிங் அலௌடு கிடையாது. இப்போ நம்ம ஊபர் பிடிச்சு போறவங்கன்னா நம்மளை அங்கே விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சொந்த ஆட்டோல போறவங்க என்ன பண்ணுவாங்க, கார் பார்க்கிங் மட்டும் தான் அலோட் பண்றாங்க. இந்த அடிக்கிற வெயில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசங்களை வச்சுட்டு நாங்க 2-3 செக்யூரிட்டி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், நாங்க ஆட்டோ கொஞ்சம் இந்த சைட்ல எங்கேயாவது போடுறோம், பசங்க இருக்காங்க அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்க ஹெட் ஆஃபீஸ்ல தான் கேட்கணும், ஆட்டோ பார்க்கிங் கிடையாது, ஆட்டோ இன்சைடு நீங்க டிராப் பண்ணிட்டு போங்கன்னா. எங்க அண்ணா சொன்னாங்க, சார் நான் ஆட்டோ டிரைவர் ஆக்கும், பசங்களை கூட்டிட்டு எனக்கு இருக்கிற வண்டியில தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி இருக்கும்போது அவங்க அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கல, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோவை நீங்க 1.5 கிலோமீட்டர் வெளியிலேயே விட்டுட்டு வெயில நடந்து கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மெயின். செகண்ட், ஓகே போனா போட்டும், நம்ம தேவை, நம்ம வந்துட்டோம், காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அட்மிஷன் எடுக்க வந்தா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் QR கோடும் அந்த கோடும் ரிசப்ஷன்ல காமிச்சு அமௌண்ட் பே பண்ணி தான் அட்மிஷன் கிடைக்கிறாங்க. சரி ஒன்னு கேக்குறேன், இந்த மொபைல் யூஸ் பண்ணாதவங்க இல்லைன்னா படிக்காம வர்றவங்க ஓல்டேஜ் ஆனவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஓகே நமக்கு தெரியும், நம்ம பிளே ஸ்டோர்ல போய் நம்ம ஒரு ஆப், அந்த ஆப் ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம போறோம். இதெல்லாம் தெரியாதவங்க எப்படி அங்க வந்து அட்மிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சைல்டுக்கு ஒரு செக்ஷன், அடல்ட்டுக்கு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இது தெரியாதவங்க எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் போட்டோம். இப்போ ஒரு வீடியோ நான் கீழே போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஒரு சண்டை நடக்கிற வீடியோ ஆக்கும். சண்டைன்னா பெரிய சண்டை எல்லாம் கிடையாது. எல்லா செக்கப்பும் முடிச்சு டாக்டரை பாக்குறதுக்காக 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி 1 hour நம்ம என்ன வெயிட் பண்ண போறோம், பசங்களும் வந்து 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேண்டீன் போனோம். கேண்டீன் போனா சரி ஓகே, சாப்பிட எதுவும் வேண்டாம், வீட்டுல சமைச்சு வச்சிருக்கோம், போய் சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன இருக்குன்னு மெனு கார்டுல பார்த்தா ராஸ் மில்க், லைம், அப்புறம் குலுக்கி சர்பத்து அப்படின்னு ஏதோ ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் தான் இருந்துச்சாங்க. சரி ஓகே, நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னா, குழந்தைங்க 2 பேர் வந்து ராஸ் மில்க், நான் அண்ணா அக்கா, அக்காவோட பெரிய பையன், நாங்க 4 பேர் வந்து குலுக்கி சர்பத்து ஆர்டர் பண்ணோம். குலுக்கி சர்பத்து ஆர்டர் பண்ண எல்லாமே ஒரு 210 220 தான் பில் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இந்த குலுக்கி சர்பத்து அது எந்த ஊர் சர்பத்துன்னு தெரியாது, தண்ணி சக்கரை தண்ணியில ஒரு பச்சை மிளகாய் போட்டு தந்தாங்க. அது குடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரியவங்களுக்கே வாமிட்டிங் மாதிரி வந்தது. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல தெரியாதா? இப்ப இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியும் இல்ல குலுக்கி சர்பத்து எப்படி இருக்கும்னு. இதை நாங்க கேட்க போகும்போது அவங்க சொன்னாங்க கேரளா ஸ்டைலா. அட நாங்களும் கேரளா தான் சார், ஞங்களும் கேரளத்து தானே வந்திருக்கேன் அப்படின்னு நாங்க மலையாளத்துல பேசும்போது இல்ல இல்ல ஆந்திரா ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த ஆஸ்பத்திரியில போறவங்களுக்கு இப்படி எல்லாம் போட்டு விக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி நம்மளும் அப்படி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா அண்ணன் எல்லாருமே போய் கேட்டாங்க. கேட்டு அந்த காசு வாங்க, இப்ப நீங்க பாக்குறவர் கீழே நான் வீடியோல கொடுத்துருக்கேன், இவர் தான் காசு வாங்க உட்காந்துற வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க வேணும்னா குடிங்க இல்லைன்னா போங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. சரி நாங்க 3 பேரும் ஓகே, அந்த பையனுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, நீங்க அதை சேஞ்ச் பண்ணி ஒரு ராஸ் மில்க் கொடுங்கன்னு கேட்கும்போது அதுவுமே அவங்களால தர முடியல. அதுக்குமே ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நான் 2-3 வீடியோஸ் பிடிக்கிறத பார்த்து ஃபைனலா நாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி கூப்பிட்டுட்டு சரி சேஞ்ச் பண்ணி தரேன்னு இன்னொருத்தர் சொன்னாங்க. சோ இதுதான் ஆஸ்பத்திரியில நடக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆனாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆனாலும் நம்ம ஒரு மருத்துவமனையில் நம்ம போறோம், எதுக்காக போறோம்? நல்லா இருக்கிறவங்களா போறோம். நமக்கு ஏதோ ஒண்ணு காமிக்கணும், உடம்பு சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்க போறோம். சும்மாவும் போறல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் காசு வாங்கிட்டு தான் எல்லாம் பண்றாங்க. அப்ப அதுக்கு தகுந்த நமக்கு சேவை பண்ணலாம் இல்ல, ஆனா அதுவுமே யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் ரியாக்ட் பண்ணாம குடுக்கறத வாங்கி குடிச்சிட்டு போறதுனால இப்படி உள்ளவங்க இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் நான்
நான் என்ன மீன் பண்றேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தாழ இந்த வீடியோஸா கொடுத்துருக்கும் போது உங்களுக்கே தெரியும். இதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வீடியோ மட்டும்தான் நான் போடுறேன். இத மாதிரி இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல எத்தனை ஆஸ்பத்திரியில எப்படி மக்கள் அனுபவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தவங்களுக்கு தெரியும் இப்படித்தான் நடக்குதுன்னு. நம்ம போறத கம்மி பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம பண்றது சரியில்லாததுனாலதான் இப்படி நடக்குது, இப்படி பண்றாங்க. யாருமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனால இது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். அப்போ எனக்கு இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.